இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ். சரிங்களா? ஆவரேஜ்னா என்ன தமிழ்ல? சராசரி. இந்த ஆவரேஜுக்கு வந்து ஜெனரல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் divided by sum of observations divided by number of observations அப்படின்னு சொல்லலாம். இதுல sum of observations அப்படின்னா என்னன்னா ஒரு கிளாஸ்ல மொத்தம் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த 5 பேருக்கு ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த 5த்தையும் ஆட் பண்ணி 5ஆல டிவைட் பண்றது தான் வந்து ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி, இப்போ 5த்தையும் ஆட் பண்ணலாமா? 1 2 + 3 + 4 + 5 டிவைடட் பை எத்தனை நம்பர் இருக்கு மொத்தம்? 1 2 3 4 5. ஸோ டிவைடட் பை 5. இதை வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணலாம்? 1 2 ஆட் பண்ணா 3 3 3 ஆட் பண்ணா 6 6 4 ஆட் பண்ணா 10 10 5 ஆட் பண்ணா 15. அப்போ 15/5 கேன்சல் பண்ணா 1 5s are 5 1 5s are 5 5 3s are 15. அப்போ 3ன்றது தான் வந்து இதோட ஆவரேஜ். 3ன்ற நம்பர் தான் இதுக்கு ஆவரேஜ். இது நல்லா பாருங்க, இது எல்லாமே வந்து கன்செகட்டிவ் நம்பர்ஸ். சரிங்களா? கன்செகட்டிவ் நம்பர்ஸ்னா என்னன்னா தொடர்ச்சியா வர நம்பர். ஓகேவா? இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இது ஒரு நேச்சுரல் நம்பர். சரிங்களா? நேச்சுரல் நம்பர்ஸ் எங்க இருந்து ஆரம்பிக்கும்னா 1ல இருந்து ஆரம்பிச்சு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஓகேவா? அப்போ இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கன்செகட்டிவா இருக்கு. 1க்கு அப்புறம் 2 2க்கு அப்புறம் 3 3க்கு அப்புறம் 4 4க்கு அப்புறம் 5ன்னு. சோ இதுக்கு மிடில் டேர்ம் தான் எப்பவுமே ஆவரேஜா வரும். ஓகேவா? இது ஒரு ஆட் நம்பர் சீசனு. அதுல வந்து மிடில் டேர்ம் தான் எப்பவுமே வந்து என்னவா வரும்? ஆவரேஜா வரும். சப்போஸ் 1 2 3 4 இப்படி 4 நம்பர் இருக்கு. சரிங்களா? 4 நம்பர் இருக்கும்போது வந்து இதுக்கு ஆவரேஜா என்ன வரும்னா 2க்கும் 3க்கும் காமனா என்ன இருக்கும்? 2.5. இந்த 2.5 தான் இதுக்கு வந்து ஆவரேஜா வரும். இது வேணா நம்ம சம்ல போட்டு பார்க்கலாமா? அப்போ இந்த 2.5 தான் வந்து இதுக்கு ஆவரேஜா இருக்கும். சோ நெக்ஸ்ட் இதுல வந்து கன்செகட்டிவ், இது நம்பர்ஸ். நெக்ஸ்ட் கன்செகட்டிவ் ஆட் நம்பர்ஸ். கன்செகட்டிவ் ஆட் நம்பர்ஸ் வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஜெனரல் டேர்ம் எப்பவுமே எப்படி இருக்கும்னா x x + 2 x + 4 எக்ஸெட்ரா இப்படி இருக்கும். சரிங்களா? இதுல வந்து நம்ம கொடுக்குற நம்பரை பொறுத்து தான் வந்து இதோட வேல்யூ வந்து மாறும். இப்போ நான் சப்போஸ் வந்து எக்ஸுக்கு வந்து வேல்யூ 3ன்ற ஒரு ஆட் நம்பரை கொடுக்குறேன். அப்படி கொடுத்தா இங்க என்ன வரும்? 3 3 + 2 3 + 4 எக்ஸெட்ரா இப்படி வரும். அப்போ 3 5 7 9 11 இப்படி வரும். இந்த 5 நம்பருக்கு வந்து ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா 7 சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு போலாம். ஏன்னா இந்த பக்கம் 2 நம்பர் இருக்கு, இந்த பக்கம் 2 நம்பர் இருக்கு, நடுவுல 7ன்ற நம்பர் தான் இருக்கு. இதோட மீடியன் தான் எப்பவுமே வந்து இதுக்கு ஆவரேஜா இருக்கும். சரிங்களா? அப்போ 7 தான் வந்து இதுக்கு ஆவரேஜ். சேம் இதே கான்செப்ட் தான் வந்து கன்செகட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். இதுக்கும் என்ன ஃபார்முலா? x x + 2 x + 4 எக்ஸெட்ரா. இப்போ நான் கொடுக்குற நம்பர் இங்க வந்து 3ன்றது ஒரு ஆட் நம்பர் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இங்க வந்து 4ன்ற ஒரு ஈவன் நம்பரை கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது என்ன வரும்? 4 4 + 2 4 + 4 எக்ஸெட்ரா இப்படி வரும். சரிங்களா? அப்போ 4 + 2 வந்து 6 4ம் 4 ஆட் பண்ணா 8 நெக்ஸ்ட் 10 12 இப்படி வரும். அப்போ 4 6 8 10 12 அப்படின்னு வரும். இதுல வந்து ஆவரேஜ் என்னன்னு கேட்டாலும் 8 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். சோ இதுதான் வந்து 3 கான்செப்ட். கன்செகட்டிவா கொடுத்திருந்தாங்கன்னா என்னென்ன கான்செப்ட் வரும்? கன்செகட்டிவா வந்து நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்றோம் ஃபார்முலானா அதுல மிடில் நம்பர் தான் வந்து நம்மளுக்கு ஆவரேஜா வரும். அதே மாதிரி கன்செகட்டிவ் ஆட் நம்பர்னா அதுக்கு ஃபார்முலா வந்து ஜெனரல் டேர்ம் x x + 2 x + 4 தான் வந்து ஜெனரல் டேர்ம். நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பரை பொறுத்து தான் வந்து அதுலயும் மிடில் நம்பர் தான் வந்து நம்மளுக்கு ஆவரேஜா வரும். ஸோ கன்செகட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டா அதுலயும் வந்து 4ன்ற ஒரு வேல்யூ கொடுக்குறோம். சேம் ஃபார்முலா அதுக்கும் வந்து நம்ம மிடில் நம்பர் தான் வந்து நம்மளுக்கு ஆவரேஜா வரும். ஸோ இதுதான் வந்து ஜெனரல் டாபிக். இதுல இதுக்கப்புறம் வந்து
இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி சம் போறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் சம் வந்து ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? n equal to 1 2 3 எக்ஸெட்ரா n, அதாவது இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். இதுல நம்ம வந்து எதை பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அப்ப 10 நேச்சுரல் நம்பர்ஸ் எது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேவா? இதுல நம்ம ஈஸியாவே ஆவரேஜ் சொல்லிடலாம். ஏன்னா இந்த பக்கம் 4 நம்பர் இருக்கு, இந்த பக்கம் 4 நம்பர் இருக்கு, நடுவுல என்ன இருக்கு? 5, 6. இது ரெண்டு தான் மீடியன். ஓகேவா? இந்த 5, 6 மீடியனுக்கு நடுவுல என்ன வரும்? 5.5 வரும். இந்த 5.5 தான் வந்து இதோட ஆவரேஜ். இந்த 5.5 தான் இதோட ஆவரேஜ். அப்ப ஆவரேஜ் ஈக்குவல் டு 5.5 அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கலாம். செகண்ட் சம், இதுலயே வந்து செகண்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ். ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 30 and 50 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த क्वेश्चन போனோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு பிரைம் நம்பர்ஸ்னா என்னன்னு தெரியணும். சரிங்களா? பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு நம்பர் 1ஆல மல்டிப்ளை ஆகணும், அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற அதே நம்பரால மல்டிப்ளை ஆகணும். அதுதான் வந்து பிரைம் நம்பர். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 5ன்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த 5ன்ற நம்பர் 1 டேபிள்ல வரும், 5 டேபிள்ல வரும், வேற எந்த டேபிள்லயுமே இது வராது. சோ இது ஒரு பிரைம் நம்பர். அதே மாதிரி தான் 30க்கும் 50க்கும் பிட்வீன், அதாவது நடுவுல வந்து எந்தெந்த நம்பர்லாம் வந்து பிரைம் நம்பரோ அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ 30 வந்து பிரைம் நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரிங்களா? அப்ப 30 வந்து பிரைம் நம்பர் இல்ல. ஏன்னா 2 டேபிள்ல வரும், 3 டேபிள்ல வரும், 6 டேபிள்ல வரும், 6 5s are 13, 10 டேபிள்ல வரும், 10 3s are 13. சோ இது பிரைம் நம்பர் இல்ல. நெக்ஸ்ட் 31 வருவோம். 31 பிரைம் நம்பரா? ஓகேவா? அப்ப 31 வந்து பிரைம் நம்பர். ஏன்னா அது வந்து 1 டேபிள்ல வரும், 31 டேபிள்ல வரும். 32 வந்து பிரைம் நம்பரான்னு கேட்டா 2 டேபிள்ல வரது எதுவுமே வந்து பிரைம் நம்பர்ஸ் இல்ல. ஏன்னா வந்து அது ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2 டேபிள்ல வந்து டிவைட் ஆகும். சரிங்களா? அப்போ வந்து அது பிரைம் நம்பர்ஸ் இல்ல. 33யும் வந்து பாத்தீங்கன்னா 33 வந்து பாத்தீங்கன்னா 11 டேபிள்ஸ்ல வரும், 3 டேபிள்ஸ்ல வரும். சோ அதுவும் பிரைம் நம்பர் இல்ல. அதுக்கப்புறம் 34 வராது, 36 வராது, 37 வரும். சரிங்களா? 37 ஏன் வரும்னா 37 வந்து 1 டேபிள்ல வரும், 37th டேபிள்ல வரும், வேற எந்த டேபிள்லயும் வராது. சோ அது வந்து பிரைம் நம்பர். 39 வராது, 39 வந்து 13 டேபிள்ல வரும், 3 டேபிள்ல வரும். சோ 39ம் வராது. 41 வரும். ஏன்னா 1 டேபிள்ல வரும், 41 டேபிள்ல வரும், வேற எந்த டேபிள்லயும் அதுவும் வராது. நெக்ஸ்ட் 43 வரும். சரிங்களா? 43 வந்து வேற எந்த டேபிள்லயும் வராது, இதுல மட்டும்தான் வரும். சோ 43 ஒரு பிரைம் நம்பர். 47 ஒரு பிரைம் நம்பர். சரிங்களா? 49 வராது. ஏன்னா 49 வந்து 7 7s are 49 வருது, 1 49s are 49, 41 1s are 49, 7 7s are 49 வரும். சோ அதுவும் வராது. அப்ப இது 5 தான் வந்து பிரைம் நம்பரா நம்மளுக்கு கிடைக்குது. இதுல நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க? ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ நம்ம கான்செப்ட் பிரகாரம் நடுவுல வர இந்த பக்கம் 2 நம்பர், இந்த பக்கம் 2 நம்பர் விட்டுது, நடுவுல என்ன இருக்கு? 41 இருக்கு. இந்த 41 தான் இதுக்கு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கலாம். சோ இந்த ரெண்டு சம்லயும் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாமையே சரிங்களா நம்ம வந்து ஆவரேஜ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். ஓகேமா? இப்ப பாருங்க, இந்த 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 5 நம்பருமே வந்து கன்செகட்டிவா இல்ல. சோ 37க்கும் 31க்கும் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6. சரிங்களா? 41க்கும் 37க்கும் டிஃபரன்ஸ் வந்து 4. இங்க வந்து பாருங்க 43க்கும் 41க்கும் டிஃபரன்ஸ் 2. திருப்பி இங்க வந்து 47க்கும் 43க்கும் டிஃபரன்ஸ் 4. சரிங்களா? அப்போ டிஃபரன்ஸ் வந்து இங்க சேஞ்ச் ஆகிறதுனால இது கன்செகட்டிவா இல்ல. சோ நான் என்ன பண்றேன்? நான் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். அப்ப சம் ஆஃப் அப்சர்வேஷன் போது சம்னா எல்லாமே ஆட் பண்ணனும். சோ 31 plus 37 plus 41 plus 43 plus 47 divided by 5. ஏன் 5 போடுறேன்? மொத்தம் 5 நம்பர் இருக்கு. 1 2 3 4 5 நம்பர் இருக்கு. சோ 5 ஆலயே டிவைட் பண்ணிக்கிறேன். அப்படி டிவைட் பண்ணும்போது இது 5த்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? 31 37
41 43 47 சரிங்களா 7 3 10 11 18 19 கிளியர் 4 3 7 11 15 19 அப்போ 199 by 5 வரும் 5 1s are 5 5 3s are வந்து 15 ரிமைண்டர் என்ன வரும் 4 வரும் சரிங்களா அப்போ இங்க வந்து என்ன வரும் 49 ஆயிடும் 49 எத்தனை டைம்ஸ் வரும்னா 5 டேபிள்ல 9 டைம்ஸ் வந்து 45 வரும் அப்போ ரிமைண்டர் வந்து மீதி என்ன இருக்கும் 4 இருக்கும் 0 சேர்த்தா 8 வரும் ஏன்னா 8 5s are 40 இல்ல சோ 39.8 தான் இதுக்கு ஆவரேஜ் ஓகே தேர்ட் क्वेश्चन பாருங்க the average of age of A B C அப்படின்ற மூணு பேரோட ஏஜ் வந்து ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 26 இயர்ஸ் னு வருது A க்கும் C க்கும் மட்டுமே ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுனா 29 இயர்ஸ் னு வருது அப்ப B யோட ஆவரேஜ் என்ன இயர்ஸ்ல வந்து இத கேக்குறாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்குவோம் இந்த இது எழுதிக்குவோம் சரிங்களா மூணு பேர் இருக்கு அப்ப A plus B plus C divided by 3 ஏனா 3 ஆல போறேன் மொத்தம் மூணு பேர் கொடுத்திருக்காங்க சோ மூணு பேர்ன்றதால 3 ஆல டிவைட் பண்றேன் அவங்களுக்கு ஆவரேஜ் எவ்வளவு வருது 26 வருது ஓகேவா அவங்களுக்கு ஆவரேஜ் வந்து 26 வருது சோ இத நான் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா என்ன வரும் A plus B plus C equal to டிவைட்ல இருக்குது ஈக்குவல்க்கு அந்த பக்கம் போனா மல்டிப்ளை ஆகும் சோ 26 into 3 அப்படினு வரும் சோ 3 6 are 18 ரிமைண்டர் 1 3 6 are sorry 3 2s are 6 6 1 7 so A plus B plus C equal to 7 இதுதான் வந்து மூணு பேரோட டோட்டல் ஆவரேஜ் ஓகேவா மூணு பேரோட டோட்டல் ஆவரேஜ் இதுல ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க A and C க்கு வந்து ஆவரேஜ் வந்து 29 இயர்ஸ் அப்படினு கொடுத்திருக்காங்க அப்போ A and C க்கு ஆவரேஜ் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க 29 இயர்ஸ் அப்போ x plus sorry A plus C by 2 equal to 29 அப்படினு சொல்றோம் ஏன் இங்க 29 வருதுன்னா क्वेश्चनலயே வந்து கொடுத்திருக்காங்க பாரு 29 இயர்ஸ் அப்படினு அதே மாதிரி A வும் C வும் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க சோ அத கொடுத்திருக்கனால அதை யூஸ் பண்ணிட்டேன் 2 ஏன் வருது மொத்தம் ரெண்டு யூஸ் பண்றனால ஓகேவா அப்போ A plus C equal to 29 யும் 2 யும் மல்டிப்ளை பண்ணா 58 சரிங்களா A plus C நமக்கு யாரோட வேல்யூ இயர்ஸ் இது ஆவரேஜ் தேவைனா B யோட ஆவரேஜ் வந்து தேவை சோ நான் என்ன பண்ணிக்கிறேன் ஆவரேஜ் ஆஃப் B equal to A plus B plus C minus A plus C சரிங்களா அதாவது மூணு பேரோட டோட்டல் ஆவரேஜ்ல இருந்து இந்த ரெண்டு பேரோட டோட்டல் ஆவரேஜை மைனஸ் பண்ணிட்டா ரிமைண்டர் என்ன இருக்கும் B யோட ஆவரேஜ் மட்டும் இருக்கும் சரிங்களா அததான் நம்ம கேக்குறாங்க அப்போ A plus B plus C யோட ஆன்சர் வந்து என்னது 78 மைனஸ் A plus C யோட ஆன்சர் வந்து 58 அப்போ மைனஸ் பண்ணா என்ன வரும் 20 இயர்ஸ் இதுதான் வந்து ஆவரேஜ் ஆஃப் B யோட ஆன்சர் அப்போ ஆவரேஜ் ஆஃப் B equal to 20 இயர்ஸ் அப்படினு சொல்லிட்டு முடிக்கலாம் சரிமா நெக்ஸ்ட் क्वेश्चन the average of 7 numbers is 5 சரிங்களா A நம்பருக்கு ஆவரேஜ் வந்து 5 அதே மாதிரி if the average of first 6 numbers அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் என்ன வருது 4 வருது find the 7th number is அதாவது என்ன கேக்குறாங்கன்னா A நம்பருக்கு ஆவரேஜ் அப்போ ஆவரேஜ் ஆஃப் 7 numbers எவ்வளவு வருது 5 வருது சரிங்களா அப்போ டோட்டல் ஆஃப் 7 நம்பர்ஸ்க்கு என்ன வரும்னா 7 into 5 அப்படினு வரும் சோ 35 ஓகேவா 35 நெக்ஸ்ட் கீழே வருவோம் ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 நம்பர்ஸ் அப்போ ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் 6 நம்பர்ஸ்க்கு என்ன வரும்னா 4 கொடுத்திருக்காங்க ஓகேவா ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 நம்பர்ஸ்க்கு 4 அப்ப 7th நம்பர் மட்டும் என்ன அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க சோ டோட்டல் ஆஃப்
Total of first 6 numbers. Total of first 6 numbers என்ன வரும்? 6 into 4 ன்னு வருமா? இங்க வந்து மொத்தம் 6 numbers. ஒன்னுக்கு ஆவரேஜ் 4 னா so 6 into 4 6 மெம்பர்ஸ்க்கு 6 4s are 24. so 7th நம்பர் மட்டும் தானே வேணும். அப்போ 7 நம்பர்ஸ்ல இருந்து அந்த 6 நம்பர்ஸ் இருக்குது மைனஸ் பண்ணா 7th நம்பர் மட்டும் வந்துருமா? so நான் என்ன பண்ணிக்கிறேன் 35 minus 24 அப்படினு போடுறேன். so 11 அப்படினதுடா 7th நம்பர். சரிங்களா? 7th நம்பர் என்னது 11. 7th நம்பர் இஸ் 11 அப்படினு சொல்லிட்டு முடிக்கிறோம். நெக்ஸ்ட் சம்முக்கு வருவோம். the average of number 10 number is 7. what will be the new average if each of the number is multiplied by 8 அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? the average of number 10. சரிங்க, இதுக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். average of 10 members சேம் அதே ப்ரொசீஜர் தான். average of 10 members வந்து எவ்வளவு வருது? 10 numbers equal to 7. ஓகேவா? நியூ ஆவரேஜ் கேக்குறாங்க. அதுக்கு முன்ன இதுக்கு டோட்டல் ஆஃப் 10 numbers. டோட்டல் ஆஃப் 10 numbers equal to 7 into 10. 17 வருமா? 17 வரும். இப்போ the new average if each of the number ஒரு நம்பரையும் நம்ம எதால மல்டிப்ளை பண்ணணுமா? 8 ஆல மல்டிப்ளை பண்ணணுமா? மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னா 10 நம்பர் இருக்கு. ஓகேவா? 10 நம்பர் இருக்கு. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் இந்த 70 8 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஒன்னொன்னையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணதும் டோட்டலையும் மல்டிப்ளை பண்ணதும் ரெண்டு ஒன்னு தான். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 70 8 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப என்ன வரும்? 560 அப்படின்னு வரும். ஓகேவா? இந்த 560 நம்ம என்ன பண்றோம், இதுக்கு இப்போ ஆவரேஜ் கேக்குறாங்க. அப்போ ஆவரேஜ் ஆஃப் இல்லனா நியூ ஆவரேஜ் அப்படின்னு வச்சுங்க. நியூ ஆவரேஜ் என்னவா இருக்கும்? 560 by 8 அப்படின்னு வரும். சரிங்களா? இது வந்து 8 1s are 8 8 1s are 8. சரி மேம், இங்க 10 ஆல டிவைட் பண்றோம். சோ 10 1s are 10. சரிங்களா? 10 56 ஆர். அப்போ 56 தான் வந்து இதுக்கு ஆவரேஜ். நியூ ஆவரேஜ் வந்து 56 ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கலாம். சரிமா, இந்த क्वेश्चन பை 6th क्वेश्चन A B C and D are 4 consecutive even numbers அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்ம ஏற்கனவே consecutive even numbersக்கு ஃபார்முலா பார்த்திருக்கோம். சரிங்களா? அந்த ஆவரேஜ் A B C D ன்னு ஆர் 4 consecutive even numbers கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நம்ம இதுக்கு ஆவரேஜ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. இப்போ வாட் த ப்ராடக்ட் ஆஃப் A and D, இது வந்து ஒரு மெத்தட், முக்கியமான சம். சரிங்களா? முக்கியமான சம் பாத்துங்க. இதுல ஃபர்ஸ்ட் A B C D 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. முக்கியமான வார்த்தை என்னது? கன்செகட்டிவ் அப்படின்னு கொடுத்தனால நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண தேவையில்லை. சரிங்களா? கன்செகட்டிவ்ன்றதுனால அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம டைரக்டாவே இதுக்கு மிடில் டேர்ம் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ மிடில் டேர்ம் என்ன வரும்? அவங்களே சொல்லிட்டாங்க. இதுக்கு ஆவரேஜ் வந்து இந்த பக்கம் 2 நம்பர், இந்த பக்கம் 2 நம்பர், நடுவில் இங்கே தான் வரும். ஸோ ஆவரேஜ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 75 சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற நம்பரும் இங்கே இருக்கிற நம்பர் என்னவா இருக்கும்னா, இங்கே 74 இருக்கும், இங்கே 76 இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம ஃபார்முலா ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். எக்ஸ் + 2 x + 4 இதுதான் வந்து கன்செகட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். ரைட்டா? அப்போ இங்க 74 இருக்கும், இங்க என்ன இருக்கும்? 72 இருக்கும், இங்க 78 இருக்கும். ஓகேவா? அப்போ என்னென்ன கேட்குறாங்க இப்போ நல்லா பார்த்துங்க. அவ்வளோதான். இது ஏக்கும் டிக்கும் தான் நம்ம என்ன கேட்குறாங்க? ப்ராடக்ட் கேட்குறாங்க. சரிங்களா? ஏக்கும் டிக்கும் ப்ராடக்ட் கேட்குறாங்க. அப்போ ஏவையும் டியையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ப்ராடக்ட் தான் மல்டிப்ளை. ஸோ 72 × 78 இதை மல்டிப்ளை பண்ணாலே போதுமானது. இங்கே மல்டிப்ளை பண்ணிப்போமா? 72ம் 78ம் மல்டிப்ளை பண்ணால் 8 2s are 16, ரிமைண்டர் 1. 8 7s are 56, 56 ஒன்று ஆட் பண்ணால் 57. நெக்ஸ்ட் 7 2s are 14, ரிமைண்டர் 1. 7 7s are 49, 49 ஒன்று 50. ஸோ 6 11 இது 6 ஆகும். ஸோ 5. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா
ஏக்கும் டியும் ப்ராடக்ட் பண்ற வர ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். the age of 30 boys of class is equal to 14 years. ஆவரேஜ் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 30 boys, ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 30 boys எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 14 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இதுக்கு டோட்டல் கண்டுபிடிப்போம். டோட்டல் ஏஜ் ஆஃப் 30 பாய்ஸ் என்ன வரும்? 14 into 30. சரிங்களா? மல்டிப்ளை பண்ணா 14 3s are 42. இங்க ஒரு ஜீரோ இருக்கிறதுனால அந்த ஒரு ஜீரோவை அப்படியே சேர்த்துக்குவோம். சரிங்களா? அப்போ 420. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஏஜ் ஆஃப் 30 பாய்ஸுக்கு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட், included the class teacher is included the average. அதாவது இதுக்கு முன்ன 30 பாய்ஸ் மட்டும் தான் பார்த்தோம். இப்போ அவங்க கூட அவங்க கிளாஸ் டீச்சரும் ஜாயின் ஆயிருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்து இதுல வந்து ஒருத்தர் எக்ஸ்ட்ரா ஆகுறாங்க. எதுல? 31 பாய்ஸ், 30 பாய்ஸ் பிளஸ் 1 டீச்சர். சரிங்களா? 1 டீச்சர். அப்போ மொத்தம் 31 மெம்பர்ஸ். இதுக்கு ஆவரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15. ஸோ 15ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 15 1s are 15, ரிமைண்டர் 1. சரிங்களா? அப்போ 15 3s are 45, அப்போ 465. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 30 பாய்ஸோட ஒரு டீச்சர் சேரும்போது அவங்களுடைய ஆவரேஜ். கொஸ்டின் நல்லா பார்த்துங்க. ஏஜ் ஆஃப் த கிளாஸ் டீச்சர் கேட்குறாங்க. சரிங்களா? கிளாஸ் டீச்சருக்கு ஏஜ் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 30 பாய்ஸுக்கு நம்மளுக்கு ஆவரேஜ் தெரியும் 420ன்னு. அதில் ஒரு டீச்சர் எக்ஸ்ட்ரா ஆகுறாங்க. அப்போ 465 வருது. அப்போ இது வந்து இதை மைனஸ் பண்ணாலே அந்த டீச்சரோட ஏஜ் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? டீச்சர் ஏஜ், டீச்சர் ஏஜ் வேணும்னா 465 மைனஸ் 420, அப்போ 45 இயர்ஸ். 45 இயர்ஸ் இருக்கும் அந்த டீச்சருக்கு ஏஜ். ஓகேவா? the average of 11 results is 50. அதாவது 11 ரிசல்ட்ஸோட ஆவரேஜ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 15 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 50. இதுல if the average of first 6 results is 49. ஓகே, 49 சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. செகண்ட் வந்து பாருங்க, லாஸ்ட் 6 வந்து பாத்தீங்கன்னா 52 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 6th மட்டும் ரிசல்ட் என்ன? இதுதான் வந்து கொஸ்டின். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் the average of 11 results னு கொடுத்துருக்காங்க. ஸோ total of 11 results என்ன வரும்? அந்த 11 into 50. அப்போ மல்டிப்ளை பண்ணா இங்கே பண்ணிப்போம் 550 அப்படின்னு வரும். ஓகேவா? டோட்டல் ஆஃப் 11 ரிசல்ட்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் 6க்கு மட்டும் எவ்வளவு ரிசல்ட் வருதா? 49 வருதா? சோ டோட்டல் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 ரிசல்ட்ஸ் எவ்வளவு வருது? 6 into 49. புரியுதா பாருங்க? 6 into 49. சோ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 6 9s are 54, ரிமைண்டர் 5. 6 2s are 24, ஒரு 5 29. ஓகேவா? 6 9s are 54, அதனால 4 போட்டுக்கிட்டேன். திருப்பியும் வந்து 5 வரும். 6 4s are 24, 24 5 29. சோ 294 இதுக்கு வருது. நெக்ஸ்ட் டோட்டல் ஆஃப் லாஸ்ட் 6 ரிசல்ட்ஸ். இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க? 52 கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் 6 ரிசல்ட்ஸ்ன்றனால 6 into 52. சரிங்களா? இதை மல்டிப்ளை பண்ணிப்போம். 2 6 are 12, ரிமைண்டர் 1. 6 5s are 30, 30 1 31. சரி, இதுக்கும் வந்து இப்போ டோட்டல், இது டோட்டல் ஆஃப் லாஸ்ட் 6 ரிசல்ட்ஸ். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டா இதுல காமனா என்ன நம்பர் வரும் பாருங்க? 11 நம்பர் இருக்கு. அதுல 6th நம்பர் வந்து காமனா இருக்கும். சரிங்களா? 6th நம்பர் காமனா இருக்கும். சோ 6th நம்பர் இஸ் காமன்.
சரிங்களா? 6th நம்பர் காமன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ண என்ன வரும், 312 294 6 0 இங்க 1 அப்போ 6 வருமா? அப்போ 606 இருந்து சரிங்களா இந்த 550 மைனஸ் பண்ணா ரிமைண்டர் வருதுன்னா 6th ரிசல்ட். புரிஞ்சுதா? அப்போ 606 இருந்து சரிங்களா மொத்தம் டோட்டல் எவ்வளவு வருது, 11 ரிசல்ட்ஸ்க்கு 550. ஸோ அந்த 550 நான் மைனஸ் பண்ணனா ரிமைண்டர் என்ன வரும், 56 வரும். இதுதான் வந்து அந்த 6th ரிசல்ட். 6th ரிசல்ட் ஏன் இப்படி வந்து இன்னொரு தடவை சொல்றேன் பாத்துங்க. டோட்டல் ஆஃப் 11 ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 11 ரிசல்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்றோம், 11 into 50 அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். அப்போ 550 வருது. நெக்ஸ்ட் டோட்டல் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 ரிசல்ட்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 49 கொடுத்துருக்காங்க. ஸோ 6 into 49 மல்டிப்ளை பண்ணா 294 வருது. டோட்டல் ஆஃப் லாஸ்ட் 6 ரிசல்ட்ஸ்க்கு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 52 கொடுத்துருக்காங்க. ஸோ 6 into 52 வந்து 312. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். கண்டிப்பா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா 6th நம்பர் இஸ் காமன். அப்போ ரெண்டுத்துக்குமே பொதுவாகவே வந்து 6th வந்து காமனா இருக்கு. சரிங்களா? அப்போ இது வந்து ஏன் அதனால தான் இந்த வேல்யூ வந்து பெருசா வருது. சரிங்களா? அந்த வேல்யூ வந்து பெருசா 2 முறை வரனால தான் வேல்யூ வந்து பெருசா வருது. ஸோ இந்த பெரிய வேல்யூல இருந்து இந்த 11 மெம்பர்ஸோட ரிசல்ட்ஸை வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைண்டர் வர்றதுனா வந்து 6th ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் சம்முக்கு வருவோம். ஒரு கிரிக்கெட்டர் கம்ப்ளீட்டட் 10 இன்னிங்ஸ். அப்போ 10 இன்னிங்ஸ்ல அவருடைய ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 21.5. சரிங்களா? அப்போ டோட்டல் ஆஃப் 10 இன்னிங்ஸ் என்ன வரும், 21.5 into 10 அப்படின்னு வரும். அப்போ 215. சரிங்களா? டோட்டல் ஆஃப் 10 இன்னிங்ஸ் வந்து எவ்வளவு வருது, 215 ரன்ஸ். அதுக்கப்புறம் how many runs must he make in his next innings? அதாவது 11வது இன்னிங்ஸ்ல அவங்களுடைய ஸ்கோர் என்னவா இருக்கும் அப்படின்னு தான் வந்து கேக்குறாங்க. அப்போ the 11th innings the average of 11th innings. சரிங்களா? ஏன் 11th innings போடுறேன், 10 இன்னிங்ஸ் அவர் ஆடி இருக்காரு. அதுல அவருக்கு வந்து ஆவரேஜ் 21.5 வருது. நெக்ஸ்ட் இன்னிங்ஸ் சொல்றாங்க பாருங்க. நெக்ஸ்ட் இன்னிங்ஸ்னா என்ன வரும், 11th இன்னிங்ஸ் தான் வரும். ஸோ 11th இன்னிங்ஸ்ல அவருடைய ஆவரேஜ் என்னன்னு கேக்குறாங்க. அது நான் என்ன பண்றேன், 215 அதாவது 215 215 பிளஸ் ஏ. இந்த ஏ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்னிங்ஸ்ல ஒரு அதிக போற ரன். ஓகேவா? இந்த இன்னிங்ஸ்ல ஒரு அதிக போற ரன் டிவைடட் பை 11. சரிங்களா? இந்த 11 ஏன் போடுறேன், 11th இன்னிங்ஸ்ன்றனால. ஓகேவா? 11th இன்னிங்ஸ்ன்றனால ஈக்குவல் டு அதுக்கு ஒரு ஆவரேஜ் அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 11th இன்னிங்ஸ்ல அவங்களுடைய ஆவரேஜ் வந்து ரைஸ் ஆகுது. எவ்வளவு ரைஸ் ஆகுதுன்னா 24 ரைஸ் ஆகுதான். 21.5 ல இருந்து 24 ரைஸ் ஆகுது. அப்போ அவர் எவ்வளவு ரன் அதிகமா வச்சிருப்பாரு அந்த மேட்ச்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அது பண்ணா 215 into a plus a equal to இதை மல்டிப்ளை பண்ணிப்போம். சரிங்களா? மல்டிப்ளை பண்ணா 24 into 11 மல்டிப்ளை பண்ணா 264. ரைட்டா? இந்த 264 வருது. எனக்கு தேவை ஏவோட வேல்யூ. ஸோ 264 இது இங்க பிளஸ்ல இருக்கு. ஈக்குவல் டு இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகும். ஸோ மைனஸ் 215. அப்ப ஏ ஈக்குவல் டு இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிப்போமா, 264 215 9 4. அப்போ அவர் எவ்வளவு அடிப்பாரு, 49 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. சரிங்களா? அந்த இன்னிங்ஸ்ல 49 ரன்ஸ் அடிச்சாதான் அவருடைய ஆவரேஜ் வந்து என்னவா ரைஸ் ஆகும், 24 ரைஸ் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட். சரிமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட். இது ஒரு டைப். சரிங்களா? இந்த ஆவரேஜ் ஸ்பீட் கொஞ்சம் கேக்குறேன். ஆவரேஜ் ஸ்பீட் இது இப்படின்னதும் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ்ல கண்டுபிடிக்கிறதுல ஒரு டைப். சரிங்களா? இந்த ஆவரேஜ் ஸ்பீடு இதுல ரெண்டு விதமா இத பிரிக்கலாம். ஓகேவா? ரெண்டு விதமா பிரிக்கலாம். எப்படி ரெண்டு விதமா பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு விதமா பிரிக்கலாம், டிஃபரண்ட் டிஸ்டன்ஸ்.
சரிங்களா? சேம் டிஃபரன்ஸ்னு ஒரு பார்ட் வருது, டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சேம் டிஃபரன்ஸ்க்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. என்னென்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2xy divided by x plus y. ஓகேவா? 2xy divided by x plus y. இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு இடம், அதாவது வந்து போயிட்டு வந்துடுறாங்க. சோ ரெண்டு வேல்யூ தான் கொடுப்பாங்க, ரைட்டா? போயிட்டு வந்துடுறாங்க. சோ ரெண்டு வேல்யூ கொடுக்கறதுனால இது ரெண்டு வேல்யூ கொடுத்துருந்தா இந்த இது, சரிங்களா? சப்போஸ் மூணு வேல்யூ கொடுக்குறாங்க, சேம் டிஸ்டன்ஸ்லயே மூணு வேல்யூ வரும். அப்ப என்ன வரும்னா 3xyz divided by xy plus yz plus zx. புரியுதா பாருங்க? இங்க ரெண்டே ரெண்டு வேல்யூ வரனால xy வந்து மேல மல்டிப்ளை பண்றோம், கீழே வந்து அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆனா இங்க மூணு வேல்யூ கொடுக்குறாங்க, சரிங்களா? மூணு வேல்யூ கொடுக்கும் போது மூணு வேல்யூ மேல எழுதிக்கிறோம், 3xyz ன்னு. கீழே வந்து xy plus yz plus zx அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் இது வந்து டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது வந்து டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு நிமிஷம், டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வேற மாதிரி இருக்கும், சரிங்களா? டிஃபரண்டா டிஸ்டன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது ஃபார்முலா a plus b plus c divided by a by x plus b by y plus c by z. ஓகேவா? இது ஒரு ஃபார்முலா. இது வந்து டிஃபரண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், சேம் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது இந்த ஃபார்முலா, இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள், ரெண்டு வேரியபிள் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், மூணு வேரியபிள் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல வந்து சம் பார்க்கலாம் இப்போ. ஓகே சார். ஓகே, இந்த क्वेश्चन பார்ப்போம். a boy goes to school from at a speed of, சரிங்களா? ஹோம், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோம்ல இருந்து கிளம்புறாரு, சாரி ஹோம்ல இருந்து அவரு கிளம்புறாரு. a boy goes to school from ஹோம்ல இருந்து அவர் வந்து ஸ்பீட் ஆஃப் 10 km/h, சரிங்களா? ஸ்கூலுக்கு வந்து அவர் போகும்போது 10 km/h அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மணி நேரத்துக்கு 10 கிலோமீட்டர் அந்த வேகத்துல அவர் போறாரு, சரிங்களா? ரிட்டர்ன்ஸ் பேக் அட் 30 km/h. அதாவது இப்ப ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது அவர் வந்து 30 km/h வீட்டுக்கு வராரு. ஓகேவா? அப்ப ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஸ்பீட். இங்க வந்து பாருங்க, இது சேம் டிஸ்டன்ஸா டிஃபரண்ட் டிஸ்டன்ஸான்னு பார்த்தா சேம் டிஸ்டன்ஸ். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சேம் டிஸ்டன்ஸ். ரீசன் பாருங்க, அவர் ஸ்கூலுக்கு போறாரு, வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போறாரு, திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அங்க இருந்துரா ஸ்கூல்ல இருந்துரா ஹோம் வராது, அதாவது ஹவுஸ்க்கு வராது. சோ ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸ் தானே, டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகல. சோ ஃபார்முலா இங்க பாருங்க 10 30 ரெண்டு வேரியபிள் தான் கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டு வேரியபிள் கொடுத்திருந்தா நான் என்ன ஃபார்முலா சொன்னேன், 2xy divided by x plus y. அப்போ இதுல சப்ஸ்டிட் பண்ணா 2 into x ஓட வேல்யூ 10, y ஓட வேல்யூ 30, கீழே divided by 10 plus 30. அப்போ இங்க வந்து பாருங்க 2 into 10 into 30 divided by 40 அப்படின்னு சொல்லிட்டு போடலாமா? ஏன்னா 10 and 30 ஆட் பண்ணா 40. இப்போ 2 1s are 2, 2 20s are 40, 10 1s are 10, 10 2s are 20, 2 1s are 2, 2 15s are 30. இப்போ பாருங்க இதுக்கு ஆன்சர் என்ன வருது? அப்போ 15 km/h. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து 15 km/h ஆவரேஜ் ஸ்பீட்ல போறாரு, சரிங்களா? இதுக்கு ஆவரேஜ் ஸ்பீட் என்ன வரும்? 15 km/h. ஓகேவா? ஒரு மணி நேரத்துக்கு 5 கிலோமீட்டர் போறாரு, அதான் அதுக்கு அர்த்தம். சரி, இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन வருவோம். a boy covers 10 km at a speed of 5 km/h, 30 km at a speed of 7 km/h and 20 km at a speed of 15 km/h. Find the average speed. இப்போ பாருங்க இங்க டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட்ல 10 km/h வந்துச்சு, செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 5 km/h வருது, தேர்ட்ல வந்து பாருங்க இங்க 10, இங்க 5, நெக்ஸ்ட் 7. சோ km/h வந்து மாறிட்டே இருக்கு. அதே சமயம் அங்க டிஸ்டன்ஸ் மாறுது இல்ல, சோ டிஸ்டன்ஸும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. சோ டிஃபரண்ட் டிஸ்டன்ஸ் இதுக்கு என்ன நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? டிஃபரண்ட் டிஸ்டன்ஸா இருக்கும்போது a plus b plus c divided by a by x
plus b by y plus c by z. as usual xyz வந்து கிலோமீட்டர் per hour வந்து போட்டுக்கணும். சரியா? xyz ல கிலோமீட்டர் per hour வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸ்பீடு தான் வந்து xyz ல வரும். இந்த abc ல வந்து பாத்தீங்கன்னா அவர் கவர் பண்ற கிலோமீட்டர் வரும். ஓகேவா? அப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 10 plus next 30 plus 20. புரியுதா பாருங்க? 10 30 20 divided by a by x. அப்போ 10 by x ஓட வேல்யூ என்ன? 5 plus இப்படியே வரும் பாருங்க. அப்போ next 30 by 7 kilometers, sorry, 30 by 7 kilometers plus 20 by 15 kilometers. ஓகே, இதுக்கு சம் பார்க்கலாமா? மேல ஆட் பண்ணிக்கோ. ஆட் பண்ணா என்ன வரும்? 10 and 30 ஆட் பண்ணா 40, 40 20 ஆட் பண்ணா 60. சோ கீழே வந்து பாத்தீங்கன்னா எது எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிப்போம். அப்போ என்ன வரும்? 5 1s are 5, 5 2s are 10. நெக்ஸ்ட் இங்க 5 3s are 15, 5 4s are 20. அப்போ கீழே என்னென்ன இருக்கு? 2 plus, ஏன்னா இங்க 1 இருக்கு. 2 by 1 வந்து 2 தானே. 2 வந்து 1 ஆல் டிவைட் பண்ணாலும் 2 தான் வர போகுது. சோ 2 போட்டேன். plus 30 by 7 plus 4 by 3. ஓகேவா? இப்போ 60. இதுக்கு நான் LCM எடுக்கிறேன். LCM வந்து 7 எங்கெங்கெல்லாம் வந்து இப்போ இதுக்கு LCM மொத்தம் என்ன வரும்? இது சைடுல போறோம் பாருங்க. LCM எடுக்கிறேன். 7 3. அப்ப 7 1s are 7, 3 அப்படியே தான் வரும். 3 1s are 3. So 7 into 3 21. So இதோட LCM வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 21. அப்போ கீழே டினாமினேட்டர்ல 21 வரும், மேல வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிப்போம். இங்க இப்போ 21 இருக்குமா? 7 3s are 21. கரெக்ட்டா? இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை அப்படியே பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் இந்த 21 ஆல இந்த 2 மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 42. சோ இந்த டேர்ம் ஓவர். ஓகேவா? இங்க ஏன்னா இங்க 1 இருக்குதா அர்த்தம். 1 into 21 21. அந்த 21 உம் 2 மல்டிப்ளை பண்ணா 42. சரிங்களா? நெக்ஸ்ட் இங்க வருவோம். 7 வந்து இந்த 21ல எப்போ எத்தனை முறை ஆகும்? 3 டைம்ஸ் வரும். சோ 3 into 30 மல்டிப்ளை பண்ணா 90. இப்போ 21 வந்து 3 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும்? 7 டைம்ஸ் வரும். சோ 7 into 4 28. ஓகேவா? 28. இப்போ மேல இருக்கிறது அப்படியே ஆட் பண்ணா மேல வந்து என்ன வரும்? 60. இங்க பாருமா, இது டினாமினேட்டர் இருக்கனால இது என்ன ஆகும்? நியூமரேட்டர் வந்துரும். சோ 60 into 21 divided by k. இது மூணுத்தையும் ஆட் பண்ணீங்க. ஆட் பண்ணா என்ன வரும்? 42 90 28. அப்ப 2 8 10 5 9 14. சரிங்களா? 14 16. அப்போ 160 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? 160 வருது. இப்போ இதுல 0க்கு 0 கேன்சல். 3 டைம்ஸ் வந்து 3 2s are 6, 8 2s are 16. சோ மேல இருக்குது மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 63 by 8 ன்னு வரும். ஓகேவா? ஏன்னா 21 3s are வந்து 63 by கீழே வந்து 8 இருக்கு. சோ இத நான் என்ன பண்ணிக்கிறேன்? திருப்பி டிவைட் பண்றேன். அப்ப 63 by 8. 8 7s are 56. ரிமைண்டர் 7. பாயிண்ட் வச்சிட்டு திருப்பி 0 செட்டா 8 டைம்ஸ் வந்து 64 வரும். இப்போ ஆன்சர் என்ன வரும்? 7.8 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? அப்போ அவருடைய டிஃபரண்ட் டிஸ்டன்ஸ்ல வந்து பார்த்தா அவருக்கு என்ன வருது? 7.8 கிலோமீட்டர் பர் ஹவர் வருது. நல்லா பாத்துங்க, அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போறாரு. சரிங்களா? அப்புறம் 30 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போறாரு. 20 கிலோமீட்டர்ஸ் 15 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போறாரு. ஆனா அதுக்கு ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு பாத்தீங்கன்னா 7.8 கிலோமீட்டர் பர் ஹவர் தான். சரிங்களா? கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் பர் ஹவர்ல தான் வந்து அவருடைய ஆவரேஜ் ஸ்பீட் இருக்கு.